ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட கோல்ட் ஷீட் க்ளோஸ் ஆன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன வாங்கினேன், அப்புறமா எவ்வளோ அமௌண்ட் கட்டினேன், எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆச்சு, நம்ம ஜிஆர்டியில் போடுறது நமக்கு லாபமா நஷ்டமா, அது ஜென்ரலாக நம்ம கோல்ட் ஷீட் இப்போ இருக்க ரேட்டில் கண்டினியூ பண்ணலாமான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லலாம் நம்ம கோல்ட் ஷீட் கம்பைன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த தீபாவளி ஆஃபர்ல கோல்ட் ஷீட் முடிஞ்சாலோ இல்லை நீங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த கோல்டு வெயிட் ஈக்குவலுக்கு மாதிரி நமக்கு சில்வர் வெயிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி அண்ட் எம்சி நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ்க்கு நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக 20 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டு வருதோ அது ஒரு வவுச்சர் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆர்டிகல் சில்வர் சம்மந்தப்பட்டமானது எல்லாமே வாங்கிக்கலாம். நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ அதனால மேலே ஒரு 5 கிராம்ஸ்க்கு மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் போட்டு வாங்கிக்கிட்டேன். பர் கிராமுக்கு ஜிஆர்டியில் ₹2.50 சார்ஜ் பண்ணுறாங்க. எம்சிஎஸ் சில்வர் காயினுக்கு இல்லைன்னா பாருக்கு. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சீட்டு போட்டு எடுத்த ஜுவல் தான் இது. அதுக்கு முன்னால் ஒரு 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. அப்புறம் லலிதாவில் 1 டைம் போட்டேன். ஸோ இந்த டைம் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த 50% ஆஃபரில் தான் நான் சீட்டு பே பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். பட் மிடில் பார்த்தீங்கன்னா அது 18% அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 20 கிராம்ஸ்க்கு நெக்லஸ் தான் வாங்கியிருந்தேன். ஷார்ட் நெக்லஸ். இந்த மாதிரி மாடல் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால கழுத்தை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற தாட் இருந்தது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு தான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். என்கிட்ட பெண்டன்ட் வச்ச மாதிரி நெக்லஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நெக்லஸே இல்லை. இதே மாதிரி லாங்காக ராஜ்கோட் மாடலில் நான் ஒரு செயின் வச்சுருக்கேன். ஸோ அது கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இயரிங்ஸும் வச்சுருக்கிறதால ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 19% போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தோங்கிறதுக்காக வேஸ்டேஜ் கம்மி பண்ண சொன்னோம். அதனால ஓவராலாக 17% ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஆட் ஆயிருந்த கிராம் பார்த்தீங்கன்னா நியர்லி 13 கிராம்ஸ் ஆட் ஆயிருந்தது. நான் மந்த்லி 10,000 பே பண்ணிட்டு இருந்தேன். அட் லாஸ்ட் மந்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி அந்த வெயிட் நமக்கு வராது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கேஷ் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீட்டு நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிராம் 7,000 ரூபாய் தான் இருந்துச்சு. முடிய போகிறப்ப நியர்லி பார்த்தீங்கன்னா 10,000 ரீச் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ரேட்டில் 13 கிராம் 1,47,000 வருது. ஆனால் நான் கட்டின அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 1,10,000 தான். அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல லாபமாக தான் இருக்கும் கோல்டு ரேட்லேயே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் ஷீட் போட பாருங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா செயின் 2 மாடலாக வரும். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு மாடல், பேக்ல ஒரு மாடல் வரும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக டிசைன் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாடல் உங்களுக்கு 16 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 கிராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பால்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் 20 கிராம்ஸ்ல உள்ளதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட பேக் செயின் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கிராம் மாதிரி வரலாம். ஸோ ஏன்னா பெரிய பேக் செயினாக தான் இருந்தது. இந்த மாடலே நமக்கு பெண்டன்ட் வச்ச மாதிரி இருக்கு. அது ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இல்லை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஸோ நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 15 கிராம்ஸ், 20 கிராம்ஸ், 24 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் மாடலில் இருக்கிற செயின். இது ஒரு மாடலாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி மாடலாக இருக்கும். அப்புறமா மாங்காய் நெக்லஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் முல்லை மொட்டு நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னோட ஃபேஸ் கட்டுக்கு என்னமோ இந்த நெக்லஸ் நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்தது. சுற்றிலும் நமக்கு பால்ஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா முட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இந்த பால்ஸ்குள்ளே ஏதாவது வச்சிருப்பாங்களா, இல்லை இந்த ராட் பேங்கிள்ஸ்குள்ளே ஏதாவது இருக்குமாங்கிற டவுட் இருக்கு. மற்ற ஷாப்ஸ் எனக்கு தெரியல. பட் ஜிஆர்டியில் இது வரைக்கும் நான் வாங்கின வரைக்குமே இந்த ராட் பேங்கிள்ஸ்ல எதுவுமே இல்லை. என்னோட பாப்பா ஃபர்ஸ்ட் பேங்கிள்ஸ் நாங்கள் ஜிஆர்டியில் தான் வாங்கி போட்டோம். ராட் டைப் பேங்கிள் தான். ஸோ எதுவுமே இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ. அப்படி இருந்தாலும் காப்பர் கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதில் காப்பர் கம்பி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பில் பார்க்கலாம்.
நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா 13 கிராம் அரௌண்டு. அதுக்கு வந்து ஆவரேஜ் கோல்ட் ரேட் வந்து 8468 ரூபாய் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வேஸ்டேஜ் வந்து 17%ங்கிறதால நான் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து எதுவுமே கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா எடுத்த கிராம் பார்த்தீங்கன்னா 7 கிராம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 17%. அந்த 19%லேருந்து 17% குறைச்சாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 7 கிராம் எடுத்ததோட ரேட் வந்து வேஸ்டேஜோட சேர்த்து 89,079 ரூபாய். தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் லெஸ் இல்லையா, அது வந்து 719 ரூபாய் வந்து கம்மியாக இருந்தது. டோட்டலாக 20 கிராம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 2,04,011 ரூபாய் வந்திருந்தது. இதே வந்து நான் கோல்ட் ஷீட் போடாமல் எடுத்திருந்தா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் எனக்கு காமிச்சாங்க. 2,55,000 வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட ஆவரேஜ் ரேட் கால்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம மாதம் மாதம் கிராம் வச்சதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. எப்பவுமே நீங்கள் வந்து கோல்ட் ஷீட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த 18%க்குள்ளே எடுக்க பாருங்க மோஸ்ட்லி. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்த கிராம்ஸ்க்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணியிருந்தேன். அதனால ஸோ ஓகே பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதோட கால்குலேஷன் வந்து நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எதில் என்னென்ன கம்மி பண்ணாங்க, ஸோ எனக்கு வந்து லிட்ரலாக எவ்வளோ வந்து ஃபைனலாக அமௌண்ட் வந்து கம்மியாச்சு, இந்த கோல்ட் ஷீட்டை தவிர எதில் தான் ரெடியூஸ் பண்ணாங்கங்கிறத வேற ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டிப்பாக காட்டுறேன். நான் கட்டின அமௌண்ட் மொத்தமாக சேர்த்து 1,10,10,000 ரூபாய். எக்ஸ்ட்ரா நான் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 94,000 அரௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 20 கிராம்ஸ் கோல்டுக்கு வந்து 20 கிராம்ஸ் சில்வருக்கு ஒரு வவுச்சர் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம சில்வர் வேணாம்னு நினச்சோன்னா நமக்கு பில் அமௌண்ட்லேயே வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஆஃபரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற கிஃப்டே வாங்கலான்னு தான் தோணுது. ஏன்னா ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். கிஃப்ட்டு வேணான்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து குறைக்கிறாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குறைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற கிஃப்டே நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னால் ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம கிஃப்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிறது. ஏன்னா அந்த ஆஃபரோட ஃபுல் பெனிஃபிட்டாவது நமக்கு கிடைக்கும். அமௌண்ட்டை மைனஸ் பண்ண சொன்னால் இந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அமௌண்ட்டாக நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்கன்னா எவ்வளோ பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ருபீஸ் கம்மி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வேணாம், எனக்கு வந்து சில்வர் பார் நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு வந்து வவுச்சரே கொடுத்துருங்கன்னு நான் கேட்டு வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 5 பவுன் 6 பவுன் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணணும்னா அப்போ வந்து நீங்கள் பில்லில் வந்து ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து தாலி செயின் வாங்குறப்போ அமௌண்ட்டாக தான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டாக ரெடியூஸ் பண்ணப்போ நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 2 சவரனுக்குள்ளே எடுக்கிறீங்கன்னா ஆஃபரே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.